Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். வாழ்க்கையை மாற்றும் அற்புத சத்தியங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அதாவது கடலின் மேலே இயேசு நடந்து வராரு. இந்த பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நானே, இயேசு சொல்றார், நான் தான். அந்த நான் ஆகிய இயேசு ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமாம், பேதுரு, என்ன மாதிரி நீ கடலில் மேலே நடக்கணும்னா நீ ஜீவ விருட்சத்தின் கனியாக மாறணும். ஆமாம், நன்மத்தையும் அறியத்தக்கவனாந்தீங்கன்னா கடல் மேலே நடக்க மாட்டேன், கடலுக்குள்ளே முழுகிடுவேன். ஏன்னா கடலில் முழுகி சாகடிக்கிற பிசாசு உனக்குள்ளே இருக்கிறான். ஏவாள் உனக்கு ஆஃபராக குத்துட்டா, அதை சொத்தா உனக்கு குத்துருக்கிறா. எத்தனையோ பேர் கடலில் முழுகி செத்துட்டாங்க, கப்பல் முழுகி செத்துட்டாங்க. அந்த மாதிரி நீயும் நன்மத்தையும் அறியத்தக்கவனாந்த கடல் முழுகி செத்துருவ. அப்போ நீரே ஆனால், அப்போது சொல்கிறேன் பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். எப்படி வர வச்சிருப்பாரு? இருக்கிற மாதிரியே வர வச்சிருக்க மாட்டார். அவன் பாவத்தை நீக்கிட்டு தேவி நீதிமானாக்கி அவரை போல ஜீவன் உள்ளவனா மாத்திர பிறகுதான் வான்னு சொல்லியிருப்பார். புரியுதா? ஆமாம், ஆதாமவே இருந்தினாக்கா நீ ஜலத்தில் மேலே நடக்க முடியாது, நடந்தாலும் உள்ளே முழுகிடுவேன். நீ கிறிஸ்துவா மாறணும். அதான் வாழ்க்கையை மாற்றும் அற்புத சத்தியம் சொல்கிறது. வாழ்க்கையை மாற்றும் அற்புத சத்தியம். வாழ்க்கை மாறாமல், உன் சிந்தை மாறாமல், உன் எண்ணம் மாறாமல், எதுவுமே மாறாமல் நான் கடல் மேலே நடந்து சாதிச்சிடுவேன், நடக்க முடியாதப்பா. கடல் மேலே நடக்கணும்னா நீ கிறிஸ்துவா மாறணும். ஆமாம், இயேசு கிறிஸ்துவா இருந்தார். நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. ஏன் சொன்ன, நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன்றாரு. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை எல்லா பாவிகளுக்கும் கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. அதனால் அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. கடல் அவரை தாங்குகிறது. நீ ஜீவனுள்ளவனாய் இருந்தால் கடல் உன்னை தாங்கும். அக்னி சுவாலியில் போனால் கூட முடி கூட வேகாது. கடல் பார்த்து விலகி ஓடும். ஜோர்தான் பின்னிட்டு போகும். எரிகோ கோட்டை மடமடன்னு விழும். சிங்க கபில போனாலும் சிங்கம் உன்னை கடிக்காது. அப்போது நீ ஜீவன் உள்ளவனாக மாறணும். அதுதான் வாழ்க்கையை மாற்றும் அற்புத சத்தியம். இந்த தலைப்புக்கு பேர் வச்சுக்கிறேன். எப்படியா வாழ்க்கையை மாற? நீ எப்படியா மாறின? ஏதே தோட்டத்தில் உன்னை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்து கனியிலே வச்சிருந்தார். தோட்டல் எல்லா விருட்சத்து கனி ஜீவ விருட்சத்து கனிக்குது. ஆனால் நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாப்பிட்ட பாரு, பிசாசு வார்த்தை கேட்டு. அப்போவே கடலில் மூழ்கிட்டேன். அப்போவே சிங்கம் கடிக்க வந்துச்சு. அப்போது அக்னியோட சுத்திகரிக்க வருது. அப்போ நீ ஜீவன் உள்ளவனாக மாறினா அதான் வாழ்க்கையை மாற்றும் அற்புத சத்தியம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ மாறிவிட்டாய். இயேசுவை போல மாறிவிட்டாய். இயேசு தேவ நீதி டு உடித்தேதல். அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுத்தா நீ கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டாய்.
நீ இயேசுவை நோக்கி பார். இவர் என்ன சொல்றார் பாரு. உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அப்போ எப்படி இருக்கிற மாதிரி நடக்க வச்சுருக்க மாட்டார். ஜீவனுக்கு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட அந்த பேதுருக்காக ஜீவன் ஜீவன் இயேசு சகல பாவத்தையும் நீக்கி பசுத்தாவி இறக்கிட்டு இருப்பார். அவன் மேலே உள்ள அசுத்தாவி வச்சு நீ ஜலத்தின் மேலே நடக்க முடியாது தம்பி. ஜலத்தின் மேலே நடக்க, பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, மரணத்தின் மேலே, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த, இதெல்லாம் ஜலம் மாறிக்குது, சமுத்திரம் மாறிக்குது. அதுக்கு மேலே நீ நடந்து போனோன்னா நீ நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருக்கக்கூடாது. நீ ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். அதுக்கு என்னுடைய செய்தி கேட்கணும். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். உலகத்தில் எங்குமே கேட்ட விலையேற்பட்ட சத்தியங்கள் 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். அப்போது நீ நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருந்து ஜலத்தின் மேலே உன்னால் நடக்கவே விடாது. லபுக்குன்னு உள்ளே ஈர்த்துக்கும், மூழ்கடிச்சு உன்னை சாகச்சிடும். அப்போ என்னத்தையே பண்ணணும்? தாமஸ் ஐயா, ஜலத்தின் மேலே நடக்கிறது, பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, மரணத்தின் மேலே, தரித்திரத்தின் மேலே, அவமானம், பாதாளத்தின் மேலெல்லாம் நீ நடக்கணுங்க. இயேசு பாதாளத்தின் மேலே நடக்கிறார், வியாதியின் மேலே நடக்கிறார், சாபத்தின் மேலே நடக்கிறாரு, தரித்திரத்தின் மேலே நடக்கிறாரு, பிசாசின் மேலே நடக்கிறாரு, எல்லாத்தின் மேலேயும் நடக்கிறாரு, கடல் மேலேயும் நடக்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணணும்? பாவத்திலிருந்து மரணத்தின் மேலே நடக்கணும்னா நீ தேவ நீதிட்டு உழித்ததில் உனக்குள்ளே இருக்கணும். அதுக்கு இயேசு ஏற்றுக்கணும். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். நான் நீ ஜீவ விருத்தத்துக்கு இல்லை, நன்மத்தை மாவட்டத்திலே இருப்பேன். ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வா, பேர் விசுவாசி, ஊழிக்காரரு, அவர் செல்ல, இப்படியே பேச நீ நன்மத்தையும் அறியத்தக்குவா. கடல் மேலேயும் நடக்க மாட்டேன், கடலுக்குள்ளும் போடுவேன். ஒரே பிரச்சனை உள்ள ஊழிக்காரனாக இருப்பேன், பிரச்சனை உள்ள விசுவாசியாக இருப்பேன். டோட்டலாக வாழ்க்கையை மாற்றும் அற்புத சத்தியத்தை கேளு. நீ கிறிஸ்துவுக்குள்ள வா. அந்த கிறிஸ்து நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட்டு. அவர் ஜீவ விருத்தத்துக்கு அணி. எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவன். கடல் மேலே நடக்க முடியாது அவனால். பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, மரணத்தின் மேலே, தரித்தின் மேலே, அவன் பாதாளத்து மேலெல்லாம் நடக்க முடியாது அவனால். அப்படியே மூழ்கி தான் கிடப்பான், கடலில் மூழ்கி கிடப்பான். கடன், வியாதி, வறுமை, தரித்திரம், கண்டிலிச்சம், மாஜ்யம், சுயினி எல்லாத்தையும் மூழ்கி கிடப்பான். அப்படிப்பட்டவன் ஜீவன் உள்ளவனாக மாற முடியா? வழி இருக்கியா? பைபிளில் வேதத்தில் நானே வழின்னு இருப்பார். வழி இல்லாமல் இல்லை. உன் வாழ்க்கையில் எல்லாத்து மேலேயும் நடக்கலாம். நீ எந்த பிரச்சனை விடா போய்க்கிற? உன் பிரச்சனை என்ன? உன் மனைவி பிரச்சனை, உன் எதிர்காலம் என்ன? உன் குடும்ப பாவமா, சாபமா, மரணமா, தரித்திரமா, அவமானமா, வெக்கமா, நிந்தையா, பாதாளமா? அப்படி தான் நீ பிறந்திருக்கிற. இப்போ எல்லாத்தையும் மேலே நடக்கணும்னா நீ தேவி நீதியில் உழித்து இதில் வரணும். அதை போய் பிதாகுமார் பசுத்தாக்கி மத்தியசமாக கூட ஆதாம் வந்து ஒரு ஆள் பாய் கூட இவ்வளவும் செய்யும்போது தான் நீ கடல் மேலே ஜாலியாக நடக்கலாம். ஏசு கடல் மேலே நடந்தார்னா அவர் தேவி நீதி உயிர்த்ததுமாகிறார். அவரே தேவனாலும் ஞானமும் நீதியும். என்ன தேவி நீதி? உழித்ததில் நம்ம பாவம்ட்டு மரணம். அதனால தான் கடல் மூழ்கிது. நம்மள விசுவாசம் மூழ்கிக்கிறான். எல்லா பாவ, சாபம், மரணம், தரித்திரம்லாம் வந்து மூழ்கி போட்டுது நம்மளை. அப்போ பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். குரு சீசன் குருவை போல மாறணுமா? அப்போது சீசன் இயேசுவின் சீசன் தான் இந்த பேதுரு. அப்போது இயேசு அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்துட்டான். டோட்டலாக அவனை ஜீவனாக மாற்றிட்டார் அவர். ஆமாம், நன்மத்தை மரியத்தை கொண்டு வந்தானா காலு கீழே தப்புக்குன்னு உள்ளே இழுத்துக்குன்னு இருக்கான். ஜீவன் உள்ளவனா மாற்றிட்டாரு. அந்த ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்துட்டான். இப்போ பாவமே இல்லை, பாவம்ட்டு மரணம் நீக்கி தேவ நீதி உயிர்த்ததுக்குள்ளே வந்துட்டான். இயேசு நிறைஞ்சே இருக்கிறாரு. இயேசுக்குள்ள ஜீவனு, இவனுக்குள்ள ஜீவனு. இயேசு ஜலத்தின் மேலே நடக்கிறார், இவனும் ஜலத்தின் மேலே நடக்கிறான். ஜீவன் உள்ளவன் என்ன பண்ணணும்? எதை கண்டு பயப்படக்கூடாது, எதை கொண்டு சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவன் பயப்பட இந்த 3 தன்மை இருக்கக்கூடாது. ஆனால் என்ன நினச்சிச்சு பாரு, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு
பயந்து. ஏன் இயேசு உள்ளத்தில் வச்சுன்னு பயப்படுறான்? இயேசு விட்டுட்டான், பயத்துக்கு இடம் கொடுக்குறான், பிசாசுக்கு இடம் கொடுக்குறான். பயம்னாவே பிசாசுங்க. பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்படியாது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட? ஏன் பயப்படுற? பயம், சந்தேகம், இது நன்மை தீமாவி. நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க, எதுக்கத்தாலும் சந்தேகம். கடலில் மூழ்கிடுவாங்க, வியாதியில், சாபத்தில், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, பிசாசு மூழ்கிச்சிடுவான். அற்பவி, ஏன் சந்தேகப்படுற? சந்தேகம்னு அது நன்மை தீமைக்கு வந்துட்டாவே நீ சந்தேகப்பட்டு பயந்துருவேன். அதுதான் நன்மை தீமைக்கு போகாதுப்பா. அந்த கனியை தொடாத, அதை பறிக்காத, அதை புஷிக்காத. சந்தேகம் தானாக வந்துடும், பயம் வந்துடும். பிசாசு கண்டா பயம், பாவத்தை கண்டா பயம், தரித்திரத்து கண்டா பயம், பாதாளத்து கண்டா பயம். எதை பார்த்தாலும் மனுஷன் பயப்படுற மாதிரி. பொல்லாத மனிதர்கள், ஆபத்து, விபத்து, ஏகப்பட்ட பயம் இருக்குது மனுஷன். ஆதாமுக்குள்ளே பிறந்தவனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளில் ஆதாம் ஏவாலும் பயந்து ஓடி ஒளிகிறாங்க. அங்கேயே பயம் வந்துச்சு, மூழ்கிட்டாங்க பாரு கடலில். கடல் மேலே ஜாலியாக நடக்க வேண்டிய ஆதாம் ஏவாலும் கடலை ஆண்டு கொள்ள வேண்டியவர்கள் இப்போ பயந்து சந்தேகப்பட்டு அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுல பிசா சுபாவெல்லாம் வந்துச்சு. அவன் மூழ்கி அடிக்கிறான். இதுதாங்க என் மேட்ரு. அப்போது வாழ்க்கையை மாற்றும் அற்புத எப்படியா சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? எப்படியா பயப்படாமல் இருக்க முடியும்? வியாதி கண்டா சாபத்து எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. வியாதி, சாபம், மரணம், தரித்திரம் இதெல்லாம் ஏன் வருதுனாக்கா நன்மை தீமை வட்டத்தில் இருக்கிறதுனால உனக்கு பயம், சந்தேகம், கவலைலாம் வருது. இப்போது இதுக்கு பரிகாரம் தேவி நீதி உடித்ததில் இயேசு. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஃபயராக குத்துப்பார். எதை கண்டு பயப்பட மாட்டேன். உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. பிசாசு, பாவம், சாபம், மரணம், காற்று, கடல், அக்னி, சிங்கம் எல்லாமே உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். அப்போது இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பயப்படாமல் குத்தாதான் அவனுக்கு சந்தேகம் பயமே வராது. ஒரு ஆள் விட்டா கூட அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு சந்தேகத்துக்கு. அதான் ஒரு ஆளையும் பகைக்காத. அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா நீ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். அதனால தான் இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு விசுவாசின்னு பேர் இயேசுன்னு பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஊழியக்காரன் பேர், ஊர் செல்ல நாடு செல்ல அவன் இப்படி பேசியிருக்காது. பயம் சந்தேகம் வந்துடும். நீ கடல் மேலே நடக்க மாட்டேன். பாவம், சாபம், மரணம், தரித்திரம், பாதாளத்தின் மேலே நடக்க முடியாது உன்னால். உடனே மூழ்கடிக்கும், பயம் வந்துடும், சோர்வு வந்துடும், கவலை வந்துடும். ஏன் சொன்னார்? கவலைப்படாத, சோர்ந்து போவாது. அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். கவலைப்படுது சரீரத்தில் ஒரு முழத்தை கொடு. இந்த கவலைப்பட்டாவே நீ கடலில் மூழ்கிடுவே நீ. ஆனால் அது இயேசு கவலை, பயம், சோர்வு இதெல்லாம் டீல் பண்ணுறார். ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசுகிறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் கவலையை குறித்து ரொம்ப அதிகமாக பேசுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இதெல்லாம் கவலை. எதையும் உடுக்க மாட்டான், எதையும் கொடுக்க மாட்டான். ஒன்றுமே கிடைக்காது அவனுக்கு. மூழ்கிடுவான், கடல் மூழ்கி சமுத்திரம் பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவான். அதுதான் கவலைப்படுறது ஸ்டாப் பண்ணு. சோர்ந்து போகிறது, பயப்படுறதெல்லாம் ஸ்டாப். ஏன்னா நன்மை தீமையில் இருந்துன்னா அது கவலைப்பட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள ஆவாங்க. அதுக்கு ஜீவஸ்வர ஜீவரத்தை தேடு. அதை தேவனுக்கு கொடு. சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை ஜெபம் பண்ணு. ஜீவஸ்வர ஜீவரத்தை குத்துரு தேவனுக்கு. ஆதாம் வந்து மூழ்குறதுக்கு உன்னை அறியாமலே கடல் மேலே தான் நடந்துன்னு இருப்பி. பாவம், சாபம், மனது, பாதாளத்து மேலே நடப்பேன். உன்னை பார்த்து எல்லோரும் ஆண் பார்ப்பாங்க. தானியல் பார்த்து ஆண் பார்த்தாங்க. நேபுகாத்நேச்சர் ராஜா ஆட் பார்க்குற. எப்படியா ராத்திரி ஃபுல்லாக சிங்க கபியில் இருந்தேன். அதே சிங்க கபியில் நன்மத்தை மாதிரியே தக்கணும் போட்டாங்க. பாபிலோட அவன் மேலே போய் கேஸ் போட்டானேன். சிங்கம் கடிச்சு எலும்பு தூரமாக கடிச்சு கொதிரி வச்சுச்சு அவனை. ஆனால் தானியல் சிங்க கபியில் தைரியமான்ட்டு வரான். ஏன்னா கிறிஸ்து அவன் தானியலுக்குள்ள விசேஷத்தாவி. எதுனா கிறிஸ்துவின் ஆவி. சிங்கத்துக்கே ஜீவனை கொடுக்குறான். தேவன் தர சிங்கம் அமைதியாக வாய் கட்டி நினச்சா. தேவதை வாய் கட்டானா. சிங்க கபியில் இருக்குது ஒன்று தான், கடல் மேலே நடக்குது ஒன்று தாங்க. அப்புறம் அக்னி சூரியல் போடுறாங்க. சாத்ராக் மேத்தாக் அபேத்நேகோ. தேவனை தவிர, தேவனாவே ஜீவன், நன்மத்தையும் அப்பாற்பட்டது தான் தேவன். நான் தேவனை தவிர எதையும் வணங்க மாட்டேன். தேவன்னா என்ன பண்ணான்? அவன் மேலே பொய் கேஸ் போட்டுவேன், அவன் பொறாம்பிச்சு எல்லாருமே அன்பு கொடுக்கணும். ஜீவ சரி ஜீவனத்தை கொடுக்கணும்.
பகை பேர் ஏசு தேவன் பேர் வச்சுக்கிட்டு எல்லாரும் மேலே பகை கசப்பை, அது வந்து மதம் ஏமாத்து வேலை, அக்னி சுட்டேசிருக்கும். அப்போ தேவன்னாவே உன் தேவனாகிய கத்திரத்தில் உயிரத்தில் முழக்கமோடு அன்பு கூறுது, அது தேவன். அதுக்கு ஒப்பாய் உன்னிடத்தில் பிறகு என் அன்பு இயேசுன்னு அன்பு. அந்த அன்பு ஜீவனையும் பழி வானத்தோடு சகல அதிகாரம் கொடுக்குதுங்க. அதாங்க இயேசு. இயேசுன்னா தேவன் மனுஷன். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தன் ஜீவனையும் பழி வானத்தோடு சகல அதிகாரத்தை கொடுத்துருவார். எல்லாம் இவரை பார்த்து தான் பயப்படுது. காற்று, கடல், புயல் எல்லாம் இவரை பார்த்து பயப்படுது. நல்லா ஜோராக கடைசி வழி கடல் மேலே நடந்து போயிட்டே இருக்கிறார் இயேசு. ஆனால் இந்த பேதுரு ஜீவன் உள்ளவனா மாறி கொஞ்சம் தூரம் நடக்கிறான், திருப்பி பயத்துக்கு இடம் கொடுக்குறான். ஆமாம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொள்ளு. ஒருவனில் வார்த்தை நிலைத்திருக்கணும். 24 மணி வாரத்தில் 365 நாளும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கொஞ்ச நேரம் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது, உடனே சுயநீதி அநீதி, ஒரு சண்டை, ஒரு பகை, ஒரு கவலைக்கு இடம் கொடுத்தாக்கா உடனே மூழ்கிடுவோம். டோட்டலாக கிறிஸ்துக்குள்ளே என்ன நடக்கட்டும், என்னும் போட்டோம், உலகமே எதிர்த்து ஒரே பிரச்சனையாக இருக்கும். உன்னை சுற்றி ஒரே சர்க்கம்டன்ஸ் வேறமாக இருக்கும். கிறிஸ்துவை நான் தேவன் தனக்கு ஆதம் கொடுத்துட்டே இருந்து பாருங்க. அசுத்தை போய் பசுத்தை நீ தேவத்தூர் வர பணிவிட செய்தாகும். தேவத்தூர் ஒன்று நடக்க செய்வாங்க. சாபத்தின் மேலே, பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே, தரித்திரத்தின் மேலே, அவமானம், வெக்கணும், எல்லாத்து மேலே நீ நடப்பேன். எல்லா பிசாசும் ஓடிடும். அப்போது நிலைத்திரு. இவன் கொஞ்ச நேரம் நிலைத்திருக்கிறான் கிறிஸ்துக்குள்ளே. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து இயேசுவே பார்த்து நடக்கிற வெளியே நல்லா இயேசு விட்டுட்டு இப்படி சைடில் பார்க்குறான் நன்மை தீமை கனியை. நீ ஜீவ விசத்துக்கனியே பார்த்து நடந்தீங்கனாக்கா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கடைசி வெளியே போய் கரையை சேருவேன், கடல்லே நடந்து. அப்போ நன்மை தீமை கனி பார்த்தீங்கன்னாக்கா உடனே பயம், சந்தேகம், சோர்வு எல்லாம் அப்படியே மூழ்கிவிடுறான். அதை பார்க்காத. அதுதான் ஏவாள் செய்த தப்பு. நன்மை தீமை கனி பக்கம் போவாத, ஏரியா பக்கம் போவாத, அந்த கனியை பறிக்காத, அதை புசிக்காத, அதை தொடாத. புசிக்கு நல்ல சந்தேகம், பயம், காற்று, புயலெல்லாம் வந்து சமுத்திரத்தில் பாதாள் வெளியே போய் சேர்ந்து சீரியஸான மேட்ரு. அதுதான் ஆதாமின் சிந்தைமானம். அப்போ அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு நன்மத்தையுமே காணாத, முந்தினவைகள் ஒழிந்து போன பழவைகள் முந்தைய நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை முந்தைய எல்லாம் எதையும் பயிற்சி நினைக்காத. பழைய காரியம் அது இப்படி இது இப்படி நன்மை தீமை காரியத்தை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன், உன்னையும் தேவனுடைய குமாரனா மாற்றினார். ஜீவரத்தத்தை கொடுத்து உன்னை தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய புத்திரனா மாற்றிக்கிறார். இயேசு நான் தான் தேவனுடைய குமாரன், நீ பிசாசு குமாரனாவே இந்த பரலோகத்துக்கு வந்து சேருன்னு சொல்ல, தன் ஜீவரத்தத்தை கொடுத்து உன்னை தேவனுடைய குமாரனா மாற்றிக்கிறார். அது எனக்கு வேணாங்க. ஜீவரத்தம் தேவி நீதி உயிர்த்து எல்லாம் எனக்கு வேணாம். நான் பிசாசு குமார் தான். கடலும் மூழ்கிட்டே காலமெல்லாம் மூழ்கிட்டே இருப்பேன். வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசு, திருடவும், கொல்லும், அழிக்கவும் வேணும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்து என்னாரு. அதனால தான் என் செய்தி கேளுன்னு சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. உங்கள் நண்பர், உங்கள் பிள்ளைகளுக்காக குறைந்து 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணி நல்லவனா இருந்தீங்கன்னா இந்த செய்திக்காக 100 பேருக்கு இதை ஷேர் பண்ணணும். மாபெரும் உதவி செய்கிற நீ. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் குறைந்து 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க பிரியமானே. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாம் ஆதாம் வழி தான் பிறக்கும்போது ஆதாம் வழி தான் பிறகு நண்பர் தீமை கனி எல்லாம் மூழ்கி இருக்கிறாங்க. பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், பாதாளத்தை மூழ்கி கெடுக்கிறான். மூழ்கி கெடுக்கிறவன் எழுந்து கடல் மேலே நடந்தால் தான் பாவத்தை மட்டும் பாதாளத்தில் பரலோகத்துக்கும் போய் சேர முடியும். ஆனால் சீரியஸான மேட்ரு. ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம் கொடுக்கும், பரலோக ராஜ்யத்தை கொடுக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போய் உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்க எங்கள் செய்திங்க கேளுங்க. எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை, 7 கணத்தில் மிஸ்டரி, ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போய்க்கிறோம். உலகம் ஃபுல்லா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அதனால் எங்கள் சபை 7 கணத்தில் மிஸ்டரி அமைச்சிருக்கோம்.
ரோமர் 3:23 படி எல்லாரும் பாவம் செய்துக்கிறாங்க. பாவம் செய்து தேவ மகிமைட்டுருக்கிறாங்க. அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. பட்டுன்னு மேலே நடப்பான். நடக்க மாட்டேனா? லேகியோன் பிசாசு பாவத்திலே மூழ்கி கிடக்கிறான். 2000 பிசாசு தேவ மகிமைட்டு கிடக்கிறான். அப்படியே பாவத்தில் மூழ்கி கிடக்கிறான் பாரு. ஏசு அவனை பார்த்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பட்டுன்னு இருந்தான் பாருங்க. தெளிந்த புத்தி அணிந்து அசுத்தாய் 2வது அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துச்சு. அப்புறம் வஸ்திரம் தரித்து பிடங்கள் மத்தியில் இந்த இயேசுன்னு பார்த்து தக்க பொருள் போய் ஊழி செய்கிறான். ஏசு கர்த்தர் தனக்கு இறங்கி செய்துலாம் குறித்து போய் பிரசங்கம் பண்ணுறான். மற்ற மார்க்லூக்கா மூது எங்கும் சுற்றி எல்லாரும் வியாதியில் மூழ்கிட்டு இருந்தாங்க. நல்ல மேய்ப்பன் ஜன ஜீவனை 37 திமிர்வாதங்கள் லேகியோன் பிசாசு பிடிச்சி எல்லாரும் வியாதியிலிருந்து வெளியிலாக்கி ஆரோக்கியத்தின் மேலே நடக்க வைக்கிறாரு. ஆரோக்கியம், சுகம், பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி, மரணத்துக்கு உயிர்த்தல், தரித்திரம், எல்லையற்ற ஐஸ்வர்யம். தரித்திரத்தில் மூழ்கி கிட்டுக்கிறாங்க. ஆதாம் மூலமாக தரித்திரம் முழுக்க தான் இருக்கும். ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் ஒரு ஆள் தரித்திரத்திலிருந்து எழும்பி நீ மேலே நிற்பாய். ஐஸ்வர்யம் சந்திக்கும். சாபத்திலிருந்து விடுதலை. சாபத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. ஆதாம் வியாபார வழியாக அவர் தழும்புகளால் சுகமானாய். ஜீவ சொல்ற ஜீவர் இயேசு சாப்பிட பரலோக ஆசீர்வாதம். அது தேவன் தனக்கு ஆதாம் சாபத்திலிருந்து விடுதலை. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்போ பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் மனுஷன் மூழ்கி கிடக்கான். பிறப்பில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர் தரித்து எல்லையற்ற ஆசீர்வாதம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் என்னுடைய செய்தியை கேளுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேச பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில் வாழ்க்கையை மாற்றும் அற்புத சக்திகள் என்கிற ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க கர்த்தாவே. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் எல்லாத்திலும் மூழ்கிற கவலை, பயம், வெறுப்பு, கசவு, சுயநீதி, அநீதி அப்படியே மூழ்கி பிசாசுக்குள்ளே மூழ்கி போட்டுக்கிறாங்க. பிசாசு திறறான், கொள்றாய்கள் அப்படியே பாதாளத்தையும் இழுத்து போய்க்கிறான். ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுங்க. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கி கடல் மீது நடக்க வைக்கிறது போல பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, மரணத்தின் மேலே, பாதாளத்தின் மேலே நடக்க வச்சு அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க தாய். இந்த சத்தியத்துக்காக ஒரு கிறிஸ்துக்குள் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோங்க தாய். பவுல் சொல்ல, இனி நான் அல்ல இயேசுவே எனக்கு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவிகளும் பிரதான பாவி அந்த செயின்ட்டு போகலாம் மாதிரி கிழந்தேர், தசலை, கலாத்தேர், ரோமாவெல்லாம் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி அநேகர் ஆதாயப்பட பல்லவரை ஆயுதப்படுத்த போல இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்குங்க தாவே. என்னோட குடும்பத்தார், இனத்தார், தேசம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிக்கு மூழ்கி கிடக்கிறாங்க. இயேசு ஜீவஸ்வர ஜீவரச தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாக இருக்குது. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மருத்துவ பாதத்திலிருந்து வெளியிலாக்கி கிறிஸ்து இயேசு வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படி இந்த செய்தியை பயன்படுத்துவீராக. மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபதியும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம். கர்த்தர் இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு கனம் பண்ண வேணுமா? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த முன்பு என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட்
ID IB 000P131 பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 27/1/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.